நான் தான் உங்கள் ஷானும் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கடைக்கு போகிறேன். ஸோ நம்மளோட கடைக்காக போகிறேன். அனீஷ் பாப்பாவை கூட்டிகிட்டு போகிறேன். பாப்பாவை நான் நடக்க வச்சுட்டு போனோம். கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் நடந்து போனேங்க. ஆட்டோக்கு நின்று பார்த்து ஆட்டோ வரல. அவ்வளோ நம்ம ஏரியாவில் வராது. போனோம்னா வெளியில் தான் போகணும். அதனால் வந்து நடந்து போயிடலாம். அனீஷ் பாப்பா இப்போ தான் வந்தார் ஸ்கூல்லேருந்து. 2 பேரையும் விட்டு போனால் ஒரே சண்டை போட்டுப்பாங்கன்ட்டு கடைக்கு இட்டுன்னு போயிடலான்ட்டு இட்டுன்னு போகிறேன். என்னம்மா கால் வலிக்குதா? இல்லையா? இதான் உன் ஃப்ரெண்டு வீடா? ஒரே அழங்க. 2 ஃப்ளிப்கார்ட்டா மீஷோவா அப்பா ஆர்டர் பண்ணது? மீஷோவில் 2 வாட்ச் ஆர்டர் பண்ணால் நம்ம ஆர்டர் பண்ணது ஒன்று, குழந்தைக்கு வந்தது ஒன்று. ஒரே அழை. எனக்கு அது தேவையே இல்லை, எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ரிட்டர்ன் போட்டுடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனை அழகிறான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன். என்னப்பா மூச்சு வாங்குதுங்க. ஓகே, நான் உங்களை அங்கே போய் பார்க்குறேன். எல்லோரும் என்னையே பார்க்குறாங்க, வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறா இல்லை இவா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தெருவுலலாம் வந்தோம் பார்த்திங்கன்னா அழகாக நடந்து வந்துடலாம். மெயின் ரோட் போகிறது தான் கஷ்டம். நான் எப்போவுமே வந்து பாப்பாவை வச்சுட்டு மெயின் ரோட்டுக்கெல்லாம் போக மாட்டேன். ஏன்னா ஒரு வாட்டி போயிருக்கேன். அதனால் எப்போவுமே வந்தால் இந்த வழியாகவே வந்துடுவேன். என்னால் நடக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா தான் நான் வந்து இதுக்கு போவேன். எந்த முனை வரைக்கும் நட பயிற்சி பண்ணுறது நல்லது தான், இருந்தாலும் வந்து மூச்சு ரொம்ப வாங்குது. ஓகே மக்களே, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஈவாஷான சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீட்டில் யாரும் இல்லை ஆள், அதனால தான் குழந்தைய வந்து கூட்டின்னு வந்துடுறேன். பாப்பா வேணா நடக்க வச்சு இட்டுன்னு போகிறீங்கன்னு நினைக்காதீங்க யாரும். பை பாய்.